வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க பண்ண போறோம்னா ஒரு பிரெட்டை வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போறோம். வெல்கம் டு ஜபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பிரெட்டை வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போறோம். ஒரு பேன் தூக்கி வச்சுக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து விட்டுடுங்க. அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி தூக்கிய பிரெட் எடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணின பிரெட் வந்து நம்ம வந்து பேனில் போட்டுடலாம். நான் வந்து 4 பிரெட் எடுத்துருக்கேன். இப்போ நான் 4 பிரெட் எடுத்து நல்லா ஹீட் பண்ண போகிறேன். இப்போ ஒன் சைடு ஹீட் ஆனதும் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே திருப்பி போட்டுக்குவோம். இப்போ நம்ம பரட்டி வச்சதை நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஒரு பேன் விட்டுக்கலாம் நீவா. அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். உள்ளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கணும். கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோடு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கிறேன். சேர்த்து வதக்கிக்கோங்க. பாதி கேப்சிகம் எடுத்துருக்கேன். அதை பொடி பொடியாக நறுக்கி அதை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரெட் இதில் ஆட் பண்ணுறதுனால கேப்சிகம் போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். அதனால நான் கேப்சிகம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எல்லா மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அது எல்லாமே வந்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும். வேகிற வரைக்கும் அதாவது ஏதாவது ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மூடி வச்சு 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் நல்லா வெந்திருக்கு 3 மினிட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்க, எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கிறோம். ஹீட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோட வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகணும் ப்ரெட்டு. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரெட்டோட டேஸ்ட்டும் எல்லாம் மற்ற ஆனியன்ஸ் எல்லாமே இந்த மசாலோட டேஸ்ட்டும் பார்க்கும்போது இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், கொத்தமல்லியில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க.
இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான நம்ம ப்ரெட்டு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இனி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ அந்த ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.